பிறந்தார் பிறந்தார் இயேசு பாலன் என்னை மீட்டிடவே. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பாலன் என்னை ரட்சிக்கவே. பிறந்தார் பிறந்தார் இயேசு பாலன் என்னை மீட்டிடவே. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பாலன் என்னை ரட்சிக்கவே. ஏழையான கோலமாய் வந்தார் என்னை ஆசீர்வதித்திடவே. பாவியான என்னை அவர் தேடி வந்தார் என்னை நீதிக்கு பிழைத்திடவே. எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் அவர் தாவீதின் ஊரிலே பிறந்தார். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் அவர் தாவீதின் ஊரிலே பிறந்தார். உன்னதத்தில் தேவனுக்கு பிரியம் உண்டாக இகமதில் விதைத்தாரே. மனுஷர் மேல் பிரியமும் புவியில் சமாதானம் உண்டாக பிறந்தாரே. உன்னதத்தில் தேவனுக்கு பிரியம் உண்டாக இகமதில் விதைத்தாரே. மனுஷர் மேல் பிரியமும் புவியில் சமாதானம் உண்டாக பிறந்தாரே. But to Bethlehem, the land of Judah, are by no means least among the rulers of Judah. For out of you will come a ruler who will be the shepherd of my people Israel. Thank you. மரியாளே, பயப்படாதே, இந்நேரத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. நான் யார் என்று தெரியுமா? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த என்னை தேவன் ராஜாவாக உயர்த்தினார். ஒரு கல்லை எடுத்து சுழற்றி வீசி கோலியாத்தை வீழ்த்தியதும் நான் தான். என் பெயர் தாவீது. நான் எல்லா சமயத்திலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தேன். கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவனும் நானே. தேவன் சொன்ன வாக்கு தத்தம் என்னுடைய வம்சத்திலிருந்து இவ்வுலகத்தில் மானிடனாய் வந்தார். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேற்று. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. ஸ்ரீகளுக்குள்ளே நான் ஆசிரிக்கப்பட்டவர். என் கர்ப்பத்தின் கனிம ஆசிரிக்கப்பட்டது. என் ஆத்துமா கட்டளை மகிமைப்பட்டியது. என் நாவின் என் ரட்சக தேவனை கள்ளிக்கூடியது. இதோ அடுமெல்லாம் சண்டையிலும் என் பாக்கியவர் என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவர்கள் எனக்கு சேரார். அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவர்களுக்கு பயந்து எங்களுக்கு தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். கிறிஸ்மஸ் என்றால் என் பெயர் உங்களுக்கு நினைவில் வரும். நான் தான் பிரகாசமான நட்சத்திரம். நான் கிழக்கிலிருந்து தோன்றினேன். இயேசுபாலன் பிறந்த இடத்தை என் சாஸ்திரிகளுக்கு காட்ட உதவி செய்தேன். கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கவும் மகிழ்ச்சியின் அடையாளமாகவும் நான் இருக்கிறேன். நான் எப்படி ஒளி வீசி பிரகாசமாய் இருக்கிறேனோ அதுபோல இயேசுவின் பிள்ளைகளான நீங்களும் பிரகாசமான ஒளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். என் பெயர் மரியாள். என் ஊர் பெத்தானியா. என் உடன் பிறந்தவர்கள் 2 பேர். என் சகோதரன் பெயர் லாசர். என் சகோதரி பெயர் மார்த்தாள். ஒரு நாள் சீமோன் வீட்டில் இயேசு வந்தபோது என்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்தில் பரிமள தைலத்தை பூசி என் கண்ணீரால் நனைத்து என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தேன். அவர் என்னையும் என் பாவத்தையும் மன்னித்து விட்டார். ஒரு நாள் ஏசப்பா எங்கள் வீட்டுக்கு வந்தபோது அவரை பார்த்த சந்தோஷத்தில் என்னுடைய சகோதரி மார்த்தாள் இயேசுப்பாவுக்கு என்ன செய்யலாம் என்று இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தாள். ஆனால் நான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டேன். இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது. என்னுடைய சகோதரன் லாசர் ஒரு நாள் வியாதிப்பட்டு மரிச்சிட்டாங்க. 4 நாட்களுக்கு பிறகு தான் ஏசப்பா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. நான் ஓடி போய் அவருடைய பாதத்தில் விழுந்து அழுது
நாங்கள் அழுவதை பார்த்து ஏசப்பாவும் கண்ணீர் விட்டு என்னுடைய சகோதரனை உயிரோடு எழுப்பிட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, நமக்காக பிறந்த மனுஷகுமாரன் மேலே நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்க. இப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகா கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ வேண்டிய வழிகளை கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சிறப்பாக இந்த பண்டிகை நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே மனம் திருப்ப வேண்டிய ஆண்டவரே காரியங்கள் என்னென்ன எங்களுக்கு உணர்த்தி ஒரு மனம் திரும்புதலை கிருபையாய் கட்டளையிட்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் எங்களை உறுதிப்படுத்தி நாங்கள் வாழும் நாளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாய் வாழும்படி சத்தியத்தில் ஆவியின் வல்லமையில் எங்களை நடத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், உம் திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் என்ற இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆயத்தமாகிற வேளையில் ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்மஸ் என்றாலே தொழுகை, கிறிஸ்மஸ் என்றாலே பணிந்து கொள்ளுதல், கிறிஸ்மஸ் என்றாலே ஆராதித்தல், கிறிஸ்மஸ் என்றாலே வழிபடுதல். ஆகவே கிறிஸ்மஸ் என்பது அதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிறந்திருப்பார் என்பது உண்மையானால், எனக்குள்ளே ஆண்டவர் வாசமாய் இருப்பது உண்மையானால், நான் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்பது உண்மையானால், நான் கர்த்தரை எப்பொழுதும் எக்காலத்திலும் துதிக்கிறவனாக, ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனாக, கனம் பண்ணுகிறவனாக நான் இருப்பேன் என்பதை வேதம் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே கிறிஸ்மஸ் அண்ட் வர்ஷிப் என்ற தலைப்பில், கிறிஸ்துமஸும் ஆராதனையும் அல்லது கிறிஸ்மஸும் வழிபாடும் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். மிக பிரயோஜனமான காரியம். முதலாவது கற்றுக்கொள்ளுங்கள், வர்ஷிப் என்றால் என்ன? வாட் இஸ் வர்ஷிப்? Worship is our humble response of adoration and appreciation to an almighty, incomparable and merciful God and what He has done and doing for us and our family of mankind every single minute, every single hour and every day of our life. Hallelujah. So, வழிபாடு என்றால், ஆராதனை என்றால் என்ன என்று பார்த்தால், ஒப்பு ஊமை இல்லாத, யாரோடு கம்பேர் பண்ண முடியாத, இன்கம்பேரபிள், ஒப்புமை இல்லாத சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு நிகரானவர் யாருமே கிடையாது. அவர் தான் டாப் மோஸ்ட் மேல இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்கம்பேரபிள், அதே நேரத்தில் மர்சிஃபுல், தயவுள்ள, இரக்கமுள்ள, அதே நேரத்தில் ஆல் மைட்டி, சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவனை நாம் கனப்படுத்துவது, அவரை உயர்த்துவது, அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது, அவருக்கு மகிமை செலுத்துவது, அவரை நாம் உயர்த்தி அவருடைய வல்லமைகளை சொல்லி அவர் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துவது, இதுதாங்க ஆராதனை, இதுதான் வழிபாடு. அவரை கனப்படுத்தணும். ஏன் கனப்படுத்தணும்னா, அவருக்கு நிகரானவர் இந்த பூமியில் யாருமே இல்லை. அவரை போல இரக்கமுள்ளவர் யாருமே இல்லை. அவரை போல தயவுள்ளவர் யாருமே இல்லை. அவரை போல மன்னிக்கிறவர் யாருமே இல்லை. அவரை போல அன்பு செய்கிறவர் யாருமே இல்லை. அவரை தவிர வேறு ரட்சகர் இல்லை. அவர் தான் எல்லாம் என்று பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட மிக மிக உயர்ந்த உன்னதமான அந்த தேவனை நாம் கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், அவரை உயர்த்தி நாம் பேசுகிறோம், அவருக்காக வாழ நாம் அர்ப்பணிக்கிறோம். ஏனென்றால் அவர் நம் வாழ்க்கையிலே இது நாள் வரை செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக, செய்து கொண்டிருக்கிற நன்மையான ஈவுகளுக்காக, இன்னும் செய்து முடிக்க போகிற காரியங்களுக்காக. பார்த்தீங்களா? ஸோ வி ஹாவ் 3 tenses in our life. We have a past tense, we have a present tense, we have a future tense. கடந்த காலத்தில் அவர் எனக்கு என்னெல்லாம் செய்தார், எப்படியெல்லாம் என்னை ஆசீர்வதித்தார், என்னை பாதுகாத்தார், ஒன்று. ரெண்டாவது, நிகழ்காலத்தில் என்னை எப்படி ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார், என்னை பாதுகாக்கிறார், என் பிள்ளைகளை பாதுகாக்கிறார், என்னுடைய தொழிலை ஆசீர்வதிக்கிறார், என் வருமானத்தை பெருகுகிறார், என் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார், வியாதியை விட்டு விலக்கி போடுகிறார், என்னை பலப்படுத்துகிறார், என்னோடு கூட இருக்கிறார். வரும் நாட்களில்
அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். அவர் என்றென்றும் என்னோடு கூடவே இருந்து எந்த நோக்கத்தோடு கூட என்னை தெரிந்து கொண்டாரோ, பெயர் சொல்லி அழைத்தாரோ அதை நிறைவேற்று மட்டும் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆகவே அவர் செய்து கொண்டிருக்கிற, செய்ய போகிற அந்த வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு வினாடியும் எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு மணித்துளியும் நிமிடம், ஒவ்வொரு நிமிடமும் மினிட், எவ்ரி மினிட், ஒவ்வொரு ஹவர், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும், என் வாழ்நாள் முழுவதும் அவர் என்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்களுக்காக நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும், பணிந்து கொள்ளணும், அவரை ஆராதிக்கணும். அதுதான் காரியம். சரி, மறுபடியும் இரண்டாவது ஒரு விளக்கம். இட் இஸ் ஆல் அபவுட் bringing glory and honor to God. What is worship? It is nothing but, it is about nothing but, it is only to give honor and glory and respect, appreciation to our God. எப்படி, எதனாலே நாம் அவரை கனப்படுத்தி அவரை உயர்த்த முடியும்? ஒன்று, praises and prayers, துதிகளும் ஜபங்களும். நாம் அவரை பணிந்து கொள்ளும் விதம் என்ன, அவரை ஆராதிக்கும் விதம் என்ன, அவரை கனப்படுத்தும் விதம் என்ன? ஒன்று, praises and prayers, துதிகளும் ஸ்தோத்திரங்களும். ரெண்டு, என்னை போல இருக்கிறவர்களுக்கு preaching and proclamation, தேவனுடைய வார்த்தை போதிக்கிறதும் அறிக்கை செய்கிறதும். ரெண்டு. மூன்றாவது, என்னை போல இருக்கிறவர்களுக்கு எங்களுடைய உதடுகளில், எங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை நாங்கள் காட்ட வேண்டும். வெறும் வாய் பேச்சு சாதனையாக இருக்கக்கூடாது. ஸோ lips should be a practical thing in our life. So the lips and lives are always related. But many people, they talk, they speak, they will say something, but they will not do it. ஆனால் கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள், தொழுது கொள்கிறவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வாய் சொல்லும் அவருடைய செயல்களும் நடத்தையும் ஒத்துப்போம். வேர்ட்ஸ் அண்ட் ஒர்க்ஸ், நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய செயல்பாடுகளும். ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ், நம்முடைய இருதயங்களும் நம்முடைய எண்ணங்களும். ஸ்பிரிட்ஸ் அண்ட் பாடிஸ், நம்முடைய ஆவிகளும் நம்முடைய மாமிச சரீரங்களும். ஜெஸ்டர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ், நம்முடைய எல்லா விதமான நிலைகளும், நம்முடைய ஜெஸ்டர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ், நம்முடைய நிலைகள், நாம் நிற்கும் நிலை, உட்காரும் நிலை, படுத்திருக்கும் நிலை, தூங்குகிற நிலை, எப்போ இருந்தாலும் என்ன செய்தாலும் எப்பொழுதுமே ஆண்டவரை கனப்படுத்துறது. ஒபீடியன்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஃபுல்னஸ், கீழ்ப்படிதலும் கனி கொடுக்கிற வாழும். வேல்யூஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ், மதிப்பீடுகளும் மனநிலைகளும். ப்ரையாரிட்டிஸ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ், எதற்கு நாம் முன்னுரிமைகள் கொடுக்குறோம் பாருங்க. உதாரணமாக இன்றைக்கி பண்டிகையை கொண்டாடுறோம், இன்றைக்கி ஆராதனை இருக்குன்னு தெரியும், 8:45 மணிக்கு வரணும், முன்னுரிமை கொடுக்குறோமா? இல்லை. அதுக்கு பதிலாக வேறு காரியங்கள் முன்னுரிமை கொடுக்க பாருங்க. முன்னுரிமை கொடுக்கறதும் ப்ரையாரிட்டிஸ் அண்ட் அஃபெக்ஷன். உண்மையான ஒரு அன்போடு கூட தேவனை தேடுகிறோமா? சாங்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ், பாடல்களும் பலிகளும். ஒர்க் அண்ட் வெல்த், உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய வருமானம், உங்களுடைய ஐஸ்வர்யமும். டேலண்ட்ஸ் அண்ட் ட்ரெஷர்ஸ், உங்களுடைய திறமைகளும் உங்களுடைய செல்வமும். ஹேபிட்ஸ் அண்ட் டிசிஷன், உங்களுடைய பழக்க வழக்கங்களும் உங்களுடைய தீர்மானங்களும். லவ் அண்ட் லீகசிஸ், உங்களுடைய அன்பும் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கென்று நீங்கள் எடுத்திருக்கிற அந்த லிகாசை, வழியாய் வரக்கூடிய அந்த வைராக்கியங்கள், பிடிவாதங்களும். ஸோ த சம் டோட்டல் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், இவைகள் எல்லாருடைய ஒட்டுமொத்தமான கூடுகை தான் ஆராதனை, வழிபாடு, தொழுகை, பணிந்து கொள்ளுதல், கர்த்தரை ஆராதித்தல். பார்த்தீங்களா, கர்த்தரை ஆராதித்தல் இத்தனை காரியங்கள் அடங்குறது. எனக்கு ஒரு 15 காரியம் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. ஆகவே ஆராதனை என்ன சும்மா வெரி சிம்பிள் கிடையாது. சும்மா வந்து 2 பாட்டு பாடிட்டு சோதனை பண்ணிடால் இல்லையா சொல்லிட்டு போகிறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையே, அவர் லைஃப் ஷுட் பிகம் அ வர்ஷிப். வாழ்க்கையே வழிபாடு, வாழ்க்கை தான் வழிபாடு. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஒரு துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கணும். நம்ம என்ன நேர்ந்தாலும் இடைவிடாமல் ஸ்தோத்திரம். தெசலோனிக்கேயரில் பவுல் எழுதுகிறார், சங்கீதக்காரனை பற்றி சொல்கிறோம், சங்கீதத்தில் 34 தெசலோனிக்கேயரில் பவுல் சொல்கிறார் பாருங்க, எப்பொழுதும் இடைவிடாமல் பாருங்கள். அப்போது தொழுது கொள்ளுதல் என்பது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே நமக்கு உணர்த்தப்படுகிறது. படிக்காத பாமர மக்களாலே, பரலோக பரம சேனைகளாலே, முதியோர்களாலே, முடியாதவர்களாலே, நடக்காத நினைக்கப்பட்டவர்களால், இப்படிப்பட்ட மக்களாலே நமக்கு உணர்த்தப்படுகிறது. ஸோ கிறிஸ்மஸ் இஸ் எ ஃபெஸ்டிவல் ஆஃப் வர்ஷிப். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் என்பது ஒரு வழிபாட்டின் விழா, ஒரு ஆராதனையின் விழா,
ஒரு துதித்தலின் விழா, ஒரு போற்றுதலின் விழா. இந்த விழாவை நாம் எப்படி கொண்டாடுகிறோம்?
ஒரு தெய்வதூதன். அந்த தெய்வதூதன், பயப்படாதீர்கள், நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். இன்று பெத்லகேமில் கர்த்தராகிய கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவர் ஜனங்களை மீட்பார். அவரை துணிகளில் சுற்றி முன்னணியில் படுக்க வைத்தார்கள். நீங்களும் காண்பீர்கள் என்று அவர் சொன்னார். நாங்கள் இயேசு இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அவருக்கு ஆராதனை செய்தோம். தேவன் மனிதனாக பிறந்தார் என்ற செய்தி முதலில் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. முதலில் வசதி பத்தவரை தேடி செல்லாமல் இரவில் மந்தைகளை காத்து கொண்டது எங்களிடம் கூறினார்கள். இதன் மூலம் பாவிகளை மீட்கவே இயேசு ஏழையாக இந்த உலகில் அவதரித்தார் என்ற உண்மை உலகம் உணர வேண்டும். நாங்கள் தான் பெத்லகேமில் உள்ள இயேசு பாலனை பார்க்க வந்த சாஸ்திரிகள். கிழக்கில் இருக்கும்போது அந்த நட்சத்திரத்தை பார்த்தோம். அது இயேசு இருந்த இடத்தில் நின்று விட்டது. பிள்ளை இருக்கும் வீட்டுக்குள் நாங்கள் போகிற போது மரியாள் தன் குழந்தை இயேசுவை பார்த்து மண்ணிட்டு வணங்கினோம். நாங்கள் எடுத்து வந்த பரிசு பொருட்களான தூபம், பொன், வெள்ளை போல காணிக்கையாக கொடுத்தோம். தூபம்: இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் தேவனாகி விடுகிறார் என்றும் ஆராதனைக்குரியவர் அவரே. பொன்: இயேசு கிறிஸ்து அரசருக்கெல்லாம் அரசராக தனது மந்தைகளை மேய்ப்பவராக வந்தார். வெள்ளை போலம்: மாட்டு தொழுவத்தில் பிறந்த இயேசு தனது மக்களுக்காக உயிரை கூட தியாகம் செய்வார் என்பதை நினைவுபடுத்துகிறது. கிறிஸ்மஸ் என்றாலே நான் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவேன். என் பேர் தான் சாண்டா கிளாஸ். என்னை செல்லமாங்க கிறிஸ்மஸ் தாத்தா என்று அழைப்பார்கள். ஆனால் என் பேர் சென்ட் நிக்கோலஸ். ஏழைகளுக்கு உதவுவதே இயேசு கிறிஸ்து அன்பை பெற முக்கிய வழி என்பதை நான் பின்பற்றியே பல ஏழை மக்களுக்கு நான் உதவி செய்து வந்தேன். முக்கியமாக சிறு பிள்ளைகள் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். குழந்தைகளுக்கு பொம்மை, மிட்டாயம் போன்ற பரிசுகளை கொடுத்து அவங்களே மகிழ்விப்பேன். என்னை போலவே இந்த கிறிஸ்மஸ் நாளில் பிறருக்கு உதவி இயேசு கிறிஸ்து அன்பை நிலைநாட்டுங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். உமக்கூறு பாலகம் பிறந்தா உமக்கூறு குமரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் தோல்மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் கால்களை வழுவாமல் காப்பவர். அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் பாதைகளை சேதமின்றி காப்பவர். அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் கால்களை வழுவாமல் காப்பவர். அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் பாதைகளை சேதமின்றி காப்பவர். விதங்காயிடங்களில் விளைச்சலை தருபவர், விதங்காயிடங்களில் விளைச்சலை தருபவர். அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறிடுமே, வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறிடுமே. வாடின என் வாழ்வை வர்த்திக்கச் செய்பவரே, வாடின என் வாழ்வை வர்த்திக்கச் செய்பவரே. வறட்சியை காண்பதில்லையே, நீயோ வறட்சியை காண்பதில்லையே. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ
அதிசயமானவர் அற்புதம் செய்பவர் எந்தன் கால்களை வழுவாமல் காப்பவர் அதிசயமானவர் அற்புதம் செய்பவர் எந்தன் பாதைகளை சேதமின்றி காப்பவர் விதைக்காயிடங்களில் விளைச்சலை தருபவர் விதைக்காயிடங்களில் விளைச்சலை தருபவர் அறுவடை உண்டு கைவிடப்படுவதில்லையே நீயோ வெட்கப்படுவதில்லையே அறுவடை உண்டு கைவிடப்படுவதில்லையே நீயோ வெட்கப்படுவதில்லையே. இயேசுவின் பிறப்பின் நோக்கம் என்னவென்று சொல்வதற்காக இன்று நான் பேச வந்துள்ளேன். இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்ற நிலையில் அவர் அரண்மனையில் அலங்காரமாக ஆடம்பரமாக பிறக்காமல் மாட்டுத் தொழுவத்தில் ஏழ்மையின் கோலமாக தாய்மையின் வடிவாக பிறந்தார். இதன் மூலமாக ஏழைகளுக்கு காட்சியளிப்பவராய் ஏழ்மையின் கோலமாக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவின் பிறப்பின் செய்தி இன்று நமக்கு கூறுவது என்னவென்றால், ஏழை பணக்காரன், ஆண் பெண், வெள்ளை கருப்பு, இனம் மொழி என்ற கலாச்சாரங்கள் பெருகி வரும் சூழலில் அனைத்து மக்களும் ஒற்றுமையுடன் வாழவும் ஒன்றாக இருந்து அனைத்தையும் பகிர்ந்து வாழவும் வேண்டும் என்பதே ஆகும். இவ்விதமாக ஒவ்வொருவரும் தன்னிடம் உள்ளதை பகிர்ந்து கொண்டு இந்த கிறிஸ்மஸ் விழாவை சிறப்பாக கொண்டாடினால் கிறிஸ்து நம்மில் பிறப்பார். வெறும் கொண்டாட்டங்களை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆண்டவரிடமிருந்து இலவசமாக பெற்றுக்கொண்ட நம் தாளந்துகளை பிறருக்காக செலவு செய்ய வேண்டும், நேரத்தை பிறருக்காக செலவு செய்ய வேண்டும். ஆகவே பிறருக்கு உதவி செய்து அவர்களை நேசித்தால் அதுவே சிறந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். இயேசுவின் பிறப்பின் நோக்கம் நமக்கு 3 விஷயங்களை கருத்துகிறது. முதலாவது அன்பு. இயேசுவின் சொற்கள், செயல்கள் மற்றும் சிந்தனைகள் எல்லாமே அன்பு எனும் அச்சாணியில் இயங்கி வருகின்றன. அத்தகைய அன்பு நமக்குள் பிறக்க வேண்டும். இரண்டாவது பணிவு. மாட்டு தொழுவத்தில் பிறந்து மரங்களோடு வளரும் ஒரு தச்சனாக வளர்ந்து சிலுவை மரத்தின் உச்சியில் உயிரை விட்டு பணிவை தனது வாய்வால் விளக்கியவர் இயேசு. அத்தகைய பணிவு நமக்குள் இருக்க வேண்டும். மூன்றாவது உறுதி. லட்சியத்தில் உறுதியாய் இருப்பது எப்படி என்பதை வாழ்ந்து காட்டுவது இயேசுவின் மனித வடிவின் நோக்கம். பூமியில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டுவதே அவரது மனித வடிவின் நோக்கம். அந்த நிலையிலிருந்து இம்மி அளவு கூட அவர் விலகவில்லை. அந்த உறுதி நமக்குள் இருக்க வேண்டும். ஆகவே அன்பு, பணிவு மற்றும் உறுதி ஆகிய பண்புகளை நாம் தினமும் செயல்படுத்தி இயேசுவின் பிறப்பின் நோக்கத்தை இவ்வுலகில் பறைசாற்றுவோம். நன்றி. படிக்கிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசப்படியில் நின்று தட்டினேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆமேன். கூட்டத்தை அனுப்பி வைப்போம்.
வாங்க, சத்தமாக சாட்சி சொல்லி வாழ்த்திடுவோங்க. என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க? சமணத்தையா பாத்தீங்க எல்லாரும்? அவங்களா உங்ககிட்ட செய்தி சொன்னாங்களா? ஆச்சரியமா இருக்கே, நீங்க எல்லாரும் சமணத்தையா பாத்தீங்க? நாங்க 12 பேரும் சமூகத்திலே பாடுறத கேட்டோம். எவ்வளவு அருமையா பாடுறாங்க தெரியுமா? கேட்கவே ஆனந்தமா இருந்துச்சு. அந்த நடு சாமத்துல ஒரு சமண சேனை கிட்ட வந்து பேசினாங்க. உங்களுக்காக பெத்தலேமில் இயேசு இதழின் ராஜா பிறந்திருக்காருன்னு சொன்னாங்க. எங்களால நம்பவே முடியல. இவ்வளவு வெளிச்சம் கண்ணே குதிச்சுன்னா பாரு. ஆஹா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சாங்க. இயேசுசாமி பிறந்த செய்திய நீங்க தான் முதல்ல கேட்டிருக்கீங்க. அதை நம்பி இவ்வளவு தூரம் நடந்து பார்க்க வந்திருக்கீங்க. போங்க போங்க, போய் சின்ன இயேசுவ ஆராதிங்க. அடுத்தது யாரு? அங்க மெனு மெனு நினைக்கிறது யாரு? ஓ, குட்டி நட்சத்திரம். நீதான் அந்த 3 ஞானிகளையும் கூட்டிட்டு வந்தியோ? அவங்கள எங்க இருந்து கண்டுபிடிச்ச? எங்க இருந்து எவ்வளவு நாளா கூட்டிட்டு வந்த? 2 வருஷமா கூட்டிட்டு வந்தேன். எனக்கு பக்கத்துல இருந்து தெரியுமா? அம்மாடியோ, உனக்குலாம் எவ்வளவு நல்ல மனசு. அதனாலதான் அழகா ஜொலிக்கிற. உள்ளப்போ உன்னை விட குட்டி சேசு எவ்வளவு அழகா ஜொலிக்கிறார் தெரியுமா? போ போ. ஆமா, எங்க அந்த 3 ஞானிகளும்? அதோ வராங்க. அரசர்களே வாங்க, ஞானிகளே வாங்க, எங்கிருந்து வந்தீங்க, எங்கிருந்து வந்தீங்க? என்ன கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு வந்தீங்க? தங்கமான இயேசுவுக்கு தங்கம் கொண்டு வந்தோம். தெய்வமான இயேசுவுக்கு தூபம் கொண்டு வந்தோம். தங்கமான இயேசுவுக்கு தங்கம் கொண்டு வந்தோம். தெய்வமான இயேசுவுக்கு தூபம் கொண்டு வந்தோம். வாசம் வீசும் பாலனுக்கு கோலம் கொண்டு வந்தோம். வாசம் வீசும் பாலனுக்கு கோலம் கொண்டு வந்தோம். கோலம் கொண்டு வந்தோம். ஆஹா, என்ன அழகான பரிசுகள்! பாலன் இயேசுவுக்கு பொருத்தமான பரிசுகள். எவ்வளவு நாளா நீங்க 3 பேரும் தேடிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, இயேசுசாமி பிறந்தது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு நாள் ராத்திரி ஒரு புது வால் நட்சத்திர வானத்துல நுழைச்சத பார்த்தோம். அது பிறக்கும் பொழுதே இந்த உலகத்தை ஆள போல ராஜா பிறப்பான்னு நாங்க ஏற்கனவே படிச்சு தெரிஞ்சு வச்சிருந்தோம். அன்னைக்கு புறப்பட்ட நாங்க நல்ல வேலை கடவுளோட ஆசீர்வாதத்தால இந்த குட்டி நட்சத்திரம் எங்களை இங்க கூட்டி வந்து சேர்த்துருச்சு. அதான பார்த்தேன். போங்க போங்க, நீங்களும் போய் குட்டி ராஜாவை பார்த்து உங்க பரிசெல்லாம் கொடுங்க. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல தெரியுமா? சரி, உங்க பேர் எல்லாம் என்ன? நான் பல்தசார், இவர் கஸ்பாரு, அவர் மெல்கியோர். புரிஞ்சுதா? இப்ப வழி தெரிவியா போக? நிச்சயமா போயிட்டு வாங்க. அது சரி, அது யார் கடைசியா தள்ளாடி தள்ளாடி வர்றது? ஐ, தாத்தா, கிறிஸ்துமஸ் தாத்தா. தாத்தா, எவ்வளவு சூப்பரா ஆடுறீங்க.
தருவேன் வெட்டி நிறைய மிட்டாயி கட்டி கொண்டு வந்த நமக்காக பிறந்ததுக்கு எதுவே நானும் தருவேன் நமக்காக பிறந்ததுக்கு எதுவே நானும் தருவேன் எதுவே நானும் தருவேன். நீங்க யாரு, எங்க இருந்து வந்தீங்க, நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மிட்டாய் கொடுத்தாதான் உங்களை விடுவேன். அப்படியா? என் பேரு நிக்கோலஸ், தெரியுமா? என் சொந்த நாடு துருக்கி நாடு. எப்ப பிறந்தேன்னு தெரியுமா? 9ஆம் நூற்றாண்டுல பிறந்தேன்னா. இந்த குடி, உனக்கு கை நிறைய சாக்லேட், பாக்கி எல்லாம் என் சின்ன பேரன் இயேசுவுக்கு. வரட்டுமா? பாத்தீங்களா, எங்க இருந்தெல்லாம் இயேசு சாமியை பார்க்க வந்திருக்காங்க. யாரெல்லாம் பார்க்க வந்திருக்காங்க? நீங்க பார்க்க போகலையா? போவீங்க தானே, எனக்கு தெரியும். ஆனா குட்டி பாப்பா இயேசு எங்க இருந்து வந்தாருன்னு தெரியுமா? என்ன கொண்டு வந்தாருன்னு தெரியுமா? அதிகாரம் 5 மற்றும் 6 வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளியை என்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் படும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியா இருக்கிற கர்த்தர் என்பதே. மிகவும் களிக்கூறு, எஸ்லேன் குமாரத்தியே கெம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகின்றார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாய்மை உள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகின்றமாய் இருக்கிறார். ஆமென். என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது, துருச்சன பிரபானம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூட தீங்கு என்னை அணுகாது. துருச்சன பிரபானம் சூழ்ந்திட வந்தால் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தேன், உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டேன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ
நேரமது நம் மேசியா மண்ணில் உதித்தார். நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின் தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவட்டம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின் தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவட்டம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புதுகாலம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் புதுகாலம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். சில்லான காற்று சில்லான காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது நம் மேசியா மண்ணில் உதித்தார். சில்லான காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது நம் மேசியா மண்ணில் உதித்தார். மானிடரின் பாவரோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானா. உன்னை மீட்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே. மானிடரின் பாவரோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானா. உன்னை மீட்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. சில்லான காற்று சில்லான காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது நம் மேசியா மண்ணில் உதித்தார். சில்லான காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது நம் மேசியா மண்ணில் உதித்தார். அதிகாரம் 17ஆம் வசனம். அவரை காண்பேன் இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஆமீன். போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் இருக்கிறனே
மாறினது பரிசுத்தமாய் மாறினது ஏன் 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 அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது வியாதியெல்லாம் மாறினது ஏன் 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 பாவமெல்லாம் மறைந்தது சாபமெல்லாம் உடைந்தது பரிசுத்தமாய் மாறினது ஏன் 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 கிருபை 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 எல்லாம் கிருபை 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 நான் இல்லை என் பலன் இல்லை என் காலம் இல்லை எல்லாம் கிருபை நான் இல்லை என் பலன் இல்லை என் காலம் இல்லை எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. Elders, brothers and sisters, greetings to you all in the mighty name of our Lord Jesus Christ. I would like to say a few words to explain why Jesus Christ is born in this world. Number 1. Love. Firstly, to express the lovely God to the world. Because John chapter 3 verses 16 says, "For God so loved the world that he gave his only begotten Son, that whoever believes in him should not perish, but have everlasting life." He is a gift of God. God gave his only begotten Son to the world to die on the cross to redeem mankind from their sins. He came as a savior. God loved the world so much, so we must love one another. Number 2, humility. God wanted to teach humility to mankind. That is why Jesus Christ was born in a cattle shed instead of king's place. We must humble ourselves as Christ has humbled himself. Number 3, sharing. While living in the world, Jesus Christ loved all people, shared his service to all people, and without giving importance to caste and creed and religion. We must also love one another. We must also love and share our gifts, talents, and etc. with all people. Number 4, Jesus fulfilled the will of God and he obeyed his Father's commandment till his death. We must also obey and fulfill his will in their life. And for the Son, God with us. Greetings to everyone in the name of our Savior Jesus Christ. I'm here to speak a few words on the true meaning of Christmas. For the Bible says in John chapter 3 verse 16 that "For God loved the world so much that he gave his one and only Son to this world, that whomever believes in him shall not perish but have eternal life." Yes, the very purpose of Christ coming into this world, that he might offer up his life as sacrifice for the sins of man. This is the heart of Christmas. Christmas is not about in giving gifts, not in carols, not in decorations, not in wearing new dresses, not in Christmas tree, not in distributing sweets, but it is all about the humble heart that receives wonderful gift of Jesus Christ from the daily life. Dearly beloved, as we are living in the last days where we see pandemic diseases, thousands and thousands of people dying every day affected by the dreadful coronavirus, earthquakes, wars between nations and people, flood and famine, and all evil things happening around us. As in the days of Noah, indicating the second coming of our Savior Jesus Christ, we, as children of God, to stand on our knees to pray for our nation, to pray for the whole world to be saved and receive the salvation of Christ, to be delivered from all bondages, to demonic powers to Jesus Christ, and from the power of darkness to Jesus Christ, the light of the world. Let us not waste our days for living for ourselves. Rather, let us share the gospel with whomever we meet. Let us share the love of Christ to all mankind as soon as possible. Let us pray for the dying world. Let us pray for the persecuted Christians. And finally, let us be ready to meet our Christ Redeemer in his second coming and share the glorious everlasting life with our Christ. Merry Christmas to all of you. Thank you. பிறந்தார் இயேசு பாலன் என்னை மீட்டிடவே பிறந்தார்
பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பாலன் என்னை ரட்சிக்கவே